வணக்கம். இன்று பொச்சாவாமை அதிகாரத்தின் 9வது குறளை நாம் பார்க்கலாம். இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளும் தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துறும்போழ்து. இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளும் தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்தூறும்போழ்து. இது குறள். ஒரு மன்னன் பல்வேறு கொண்டாட்டங்களை தன்னுடைய நாட்டில் கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவனுடைய சொந்த விஷயங்களாகட்டும் அல்லது படை பலத்தோடு மற்ற மன்னர்களை வீழ்த்தி வென்றுவிட்ட மகிழ்ச்சியாகட்டும், எல்லாருக்கும் சந்தோஷம் கொண்டாட்டங்கள்ங்கிறது எல்லா நாட்டிலையுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு மன்னன் அந்த மகிழ்ச்சி களிப்பிலேயே, கொண்டாட்டங்களிலேயே, கேளிக்கைகளிலேயே தன்னை மறந்து செருக்கடைந்து மமதையோடு நான் ஜெயிச்சிட்டேன், எவ்வளோ பெரிய ஆள்னா அப்படின்னு அந்த ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடும்போது தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தன்னுடைய மதியினை இழந்து, ஏன் மதி இழக்கணும்னா அந்த கொண்டாட்டங்களுடைய தன்மை அப்படி மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டங்கள். அந்த சந்தோஷத்திலேயே நிற்கிறது. அதை தாண்டி நம்மளுடைய கடமை என்ன என்பதை மறந்து விடுதல். ஜெயிச்சிட்டான், கரெக்ட். ஆனால் அந்த சந்தோஷத்தில் நாம் என்ன செய்யணும், நம்முடைய கடமை என்ன என்பதை மறந்து விடுவான். அது மாதிரி நடக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட மமதையினால், செருக்கினால், மகிழ்ச்சியினால் தன் நிலை மறந்து மக்களுக்கு வேண்டிய தொண்டுகளை ஆற்றாமல் இருக்கக்கூடிய மன்னனை என்ன செய்யணும்னா, அதுக்கு முன்னாலேயே இது மாதிரி இருந்தவங்க எப்படியெல்லாம் அழிந்து போனார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு காரியம் செய்கிறோம், பெருமை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி கொண்டாட்டங்களும் கேளிக்கைகளும் நிறைந்திருக்கும் பொழுது மன்னன் சுதாரிப்போடு இது மாதிரி நம்ம கொண்டாட்டங்களை ஒரு அளவோடு தான் கொண்டாட வேண்டும். அதை மீறி கொண்டாடினால், அது மாதிரி கொண்டாடி நமக்கு முன்னால் இருந்தவங்கள்லாம் தன்னிலை மறந்து போகும் பொழுது என்ன நடந்ததுங்கிறத சற்றாவது எண்ணி பார்த்து அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். இதுதான் இந்த குறள் சொல்லுகிறது. ஏன் அப்படி இல்லைன்னா இவனுக்கு தலைக்குனிவு ஏற்படும், நாடு சிறக்காது என்கிறது இந்த வள்ளுவம். நன்றி. நாளை காணலாம்.